விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலைக் கடையில் கூடிய மக்கள் கூட்டத்தால் நெரிசல் ஏற்பட்டு 3 பேர் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த தொடர் கனமழையால் மயிலம் பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் மயிலம் பகுதியில் ஒரு சில கிராமங்களுக்கு மட்டுமே தற்போது வழங்கப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் ஒரு சில கிராமங்களில் தற்பொழுது நியாய விலை கட்டணமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மயிலம் அடுத்த ஆல கிராமம் பகுதியில் நியாய விலை கடையில் 2000 ரூபாய் வழங்கும் பொழுது அங்கு கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் முதியோர் ஒருவர் உட்பட 3 பேர் மயங்கி கீழே விழுந்தனர். இதனை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களை மீட்டும் முப்புலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நியாய விலை கடையில் 2000 ரூபாய் வழங்கும் போது முறையான பாதுகாப்பு வசதி ஏற்பாடு செய்யவில்லை என இங்குள்ள பொதுமக்கள் குற்றம் கூறுகின்றனர். ராஜலட்சுமி, வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்காக சென்ற 3 பேர் மயங்கி விழுந்தனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகன்.